எக்கச்சக்கமான பெண்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொன்னா பெரியவர்களை நினைச்சிடாதீங்க, அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்க மாட்டான், அதை பற்றி நினைச்சிடாதீங்க. அடுப்பங்கரையில் அழுகிற யுவதிகள் இருக்கிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையான்னு அழுகிறார்கள். வல்லாஹி சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய முன்னாடி பதில் சொல்லி ஆகணும். அந்த பிள்ளைகள் யார்? அவங்களுக்கு என்ன இல்லை? பணம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்ன கேட்குது தெரியுமா? வெக்கம் இல்லாம போய் இவ்வளவு தந்தால் திருமணம் முடிப்போம் ஒரு பெண்ணிடம். முஸ்லிம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பார்வை என்னவோ அந்த பார்வை இல்லாத ஒரு பார்வைகளை வளர்க்கிறோம். கல்முனைக்கு வந்தால் வரதட்சணை மறக்க வேண்டாம் என்றார். நாம் எல்லாம் முஸ்லீம், எங்க ஊர் முஸ்லீம் ஊரி, எங்களுக்கு தனியான பாடசாலைகள் வேண்டும், எங்களுக்கு தனியான முஸ்லீம்களுக்கு என்று தனி உரிமைகள் வேண்டும் எல்லாம் கேட்கிற நாங்க முஸ்லீமா? முதல்ல இந்து மத ஒருவர் இருந்தார், ஒரு நாஸ்திகனை உட்கார வச்சாச்சு. பாதிக்கப்பட்டவர்கள் பேசினார்கள். வரதட்சணையால் நிறைய பேசப்பட்டிருந்தாலும் கூட கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். கல்முனையை சுற்றி காட்டுறோம், ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு, மாளிகை மாதிரி கட்டப்பட்ட வீடு. இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். சில வேளை ஒரு டாக்டராக இருப்பார், பள்ளிவாசல் பக்கம் திரும்பி இருக்க மாட்டார். உங்க குழந்தை எந்த டாக்டரை காட்டுறீங்க? ராஜா இவரை மாதிரி, ராஜா அவரை மாதிரி. யாரை காட்டணும்? உங்க மனசு நிஜமா தொழுகிற ஒரு ஆள், அவர் பெரிய பணக்காரர் இல்லை, பெரிய அந்தஸ்து இல்லை, அவரை காட்டி ராஜா இவரை மாதிரி சொல்லி கொடுத்தவங்க எத்தனை பேர்? முஸ்லீமும் காஃபிரும் நாஸ்திகனும் எல்லாமே ஒன்ன சொல்லுவாங்க. கேவலம். இது வேற யாருடைய உம்மத்தில்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். பெரியவர்களை நான் கேட்கிறேன், துணிச்சலா இந்த திருட்டை, இந்த மோசடி, இந்த அசிங்கத்தை, சுப்ஹானல்லாஹ், காரமும் நாஸ்திகன் வேணுமெண்டா சொல்லுவான், காரை வாங்கினா லைஃப்ல பிரச்சனை முடிஞ்சிடும், ஊட கட்டினா பிரச்சனை முடிஞ்சிடும். முஸ்லீம் சொல்லுவான் அப்பதான் பிரச்சனை தொடங்கும். பொதுவாக சமூக தீமைகள், கொடுமைகள் சம்பந்தமாக பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். மிகவும் அழுத்தமாக சில விடயங்களை சொன்னார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் பேசினார்கள். வரதட்சணையால் நிறைய பேசப்பட்டிருந்தாலும் கூட கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். திரும்ப திரும்ப பேசுங்கள் என்றார்கள். வருகிற நேரத்தில் கூட ஒருவர் அழாத குறையில் சொன்னார், என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு விட்டேன், எனக்கு இத்தனை தங்கச்சி என்று சொன்னார், நான் ஒரு ஆம்பளை என்று சொன்னார், அத்தனை பேர்கள் விஷயத்திலும் நான் படாத பாடுபட்டு விட்டேன் என்று அவரும் சொன்னார். இங்கே வருவதற்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒருவர் ஃபோன் போட்டு சொன்னார், கல்முனைக்கு வந்தால்